வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையின் இணை ஆசிரியர் டாக்டர் R.K. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மக்களவை தேர்தல் 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 கட்டம் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கறத கவனிக்கிறோம். இப்ப இந்த 4 கட்ட தேர்தலை வச்சு பலர் பாஜகவுக்கு எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு கிடைக்காது, இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு கிடைக்காது அப்படின்னு சில அசஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, சில கருத்து கணிப்புகளை கொடுக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக இன்னும் அந்த 400 இந்த கான்பிடன்ட்ல இருக்காங்களா? ஏன்னா அமித்ஷா பேசிட்டே இருக்காரு. அவங்களுக்கு அது பாசிபிளா? அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இந்த 4 கட்ட தேர்தலை பத்தி உங்களோட ரிப்போர்ட் என்ன சார்? இது இப்ப அமித்ஷாவுடைய பேச்சு வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அவ்வளவு வராதுன்னு தான் தெரியும். நமக்கு இப்ப பெங்கால்ல நாங்க அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் என்று அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாரு. அது அங்க பயங்கரமா ஊத்திக்கிச்சு. அதன் பிறகு ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து சீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்க வரும்ன்று நமக்கு அப்கோர்ஸ் ஜூன் 4ஆம் தேதி தெரியும். ஆனா அதுக்கு முன்னாலே நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அப்ப அமித்ஷா சொல்றதெல்லாம் அதீதமான விஷயங்களாகத்தான் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதை தாண்டி இப்ப 379 இடத்துக்கான தேர்தல் நடந்தாயிற்று. அப்போ இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா சவுத்துல கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் என்ற மாதிரி தான். பல நபர்களும், அதாவது அனலிஸ்ட் சொல்றது சிங்கிள் டிஜிட்ஸ்க்கு பாஜக ரெடியூஸ் பண்ணப்படும், அதாவது இந்த 4 மாநிலங்கள்லயும் அப்படின்ட்டு. கேரளா, தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக ஊத்திக்கும். ஆந்திரால டிடிபியை பயமுறுத்தி அச்சுறுத்தி ஒரு 2 சீட் வாங்கி இருக்கிறாங்க. அந்த 2 சீட் 6 சீட் மொத்தமா நிக்கிறாங்க. அதுல 2 சீட்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தெலுங்கானால 17 சீட் மொத்தமா அங்க. அதுல இப்ப காங்கிரஸுக்கும் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு தான் அங்க டைரக்ட் ஃபைட்டா இருக்கிறது. பிஆர்எஸ் களத்திலேயே இல்லை என்றுதான் இருக்கிறது. அங்க வேண்டுமென்றால் 1-2 சீட் கெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 4ல இருந்து 6 இருக்கு. இப்ப கர்நாடகால ஏறத்தாழ ஒரு பெரிய ஒரு நியர்லி வாஷ் அவுட்ங்கிற அந்த நிலையில தான் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பிரஜ்வல் டேப்ஸ் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு, அதாவது அங்க 2 ஃபேஸ்ல எல்லா தேர்தல் நடக்குது. அது ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் அந்த டேப்ஸ் வெளிவருகிறது. அப்ப அது பெரிய தாக்கத்தை எல்லா இடத்துலயும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்துச்சுன்னா நிச்சயமாக பாஜகவுக்கு இங்க 29 சீட் போன முறை ஜெயித்திருந்தாங்க சவுத் இந்தியாவில். இந்த 4 ஸ்டேட்ல இருந்து 5 ஸ்டேட்னு வச்சுங்களேன், 5 ஸ்டேட்ல இருந்து ஜெயிச்சிருக்காங்க. அது 29 என்பது ஒரு 10ஆக குறைந்து விட்டால், 15ஆக குறைந்து விட்டா கூட அடுத்து எங்க மேக்கப் பண்ணுவாங்கன்னா, அதாவது 303 இருக்கிறது, அதுல இருந்து -15 போட்டா கூட இதுதான் பெரும்பான்மை 272 தான் ஹாஃப்வே மார்க். ஆனால் அதை தாண்டி இப்ப நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் கூட்டணி உருவாயிருக்கு, அந்த அதாவது பாஜகனுடைய எதிர்த்தரப்பில் கூட்டணி உருவாயிருக்கிறது. அதனுடைய விளைவாக என்ன நடந்திருக்கிறது தான். மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா வலுவான ஒரு கூட்டணி உருவாயிருக்கிறது. காங்கிரஸ், அதே மாதிரி உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா, சரத்பவாரனுடைய என்சிபி, இந்த கட்சிகள் சேர்ந்து அப்கோர்ஸ் ஒரு தலித் கட்சியும் அவர்களோட சேர்ந்திருக்கிறது. மிக வலுவான கூட்டணியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி பாத்தீங்கன்னா யூபியில முதல் முறையாக ஒரு கூட்டணி உருவாயிருக்கிறது. 2019 இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. 2022 இருக்கின்ற தேர்தலையும் நடக்காத விஷயம், அசம்பிளி தேர்தலையும் நடக்காத ஒரு விஷயமா இருக்கிறது. அது இந்த முறை உருவாயிருக்கிறது. எஸ்பி காங்கிரஸினுடைய ஒரு வலுவான ஒரு கூட்டணி ஒன்று உருவாயிருக்கிறது. அது நிச்சயமாக பல இடங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்போ 72 சீட்டு, 73 சீட்டு போன முறை என்டிஏ ஜெயிச்ச ஒரு இடத்துல இப்போ ஒரு 55 சீட்டாக குறையறதுக்கான வாய்ப்பு நான் காண்கிறேன். அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல வலுவான கூட்டணி எங்க உருவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பீகார். பீகார்ல இருக்கின்ற சீட்டுகள்ல இப்போ ஏறத்தாழ அவர்களுடைய அந்த பிஜேபி ஏறத்தாழ போன முறை பயங்கரமா சீப்பா வந்துட்டாங்க. நிதிஷ்குமாரும் இவங்களும் சேர்ந்து நின்று வந்துட்டாங்க. பாக்கி எல்லாம் தனித்தனி நின்னாங்க. ஆனா இந்த முறை அனைவரும் ஒன்றாக நிக்கிறதுனால நிதிஷ்குமார் எதிர்த்து, அதாவது நிதிஷ்குமார் பிஜேபி அலையன்ஸ்ல இருக்காங்க. அப்ப சிறிய கட்சிகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கான்சாலிடேஷன் நடந்திருக்கிறது. அது தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக அங்க தென்படுகிறார். அப்ப என்னை பொறுத்தவரை அந்த போன முறை இருந்ததுக்கும் இந்த முறை இருக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு கூட்டணியோட நின்று கொண்டிருக்கிறார்கள், ஒண்ணு இந்த கட்சிகள். 2வதாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமாக இருக்கிறது. ஒரு நிதிஷ்குமாருக்கு எதிராக இருக்கிறது. யூபியில ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, மகாராஷ்டிரால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து நிச்சயமாக போன முறை வந்த அளவுக்கு வராது. இப்போ மகாராஷ்டிரா எடுத்தீங்கன்னா 17 சீட் போன முறை பிஜேபி ஜெயிச்சது, 23 சீட் சிவசேனா ஜெயிச்சது. அந்த 17 சீட்ல இருந்து ஒரு 7 இல்லைன்னா 8 சீட் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. யூபியில நான் குறிப்பிட்ட மாதிரி 55 சீட்ல வர்றதுக்கான அந்த வாய்ப்பு தான் பிஜேபிக்கு இருக்கிறது. பீகார்லயும் அதே மாதிரி தான் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது.
அப்ப இதை எங்க மேக்கப் பண்ண போறாங்கன்னு தான் அந்த கொஸ்டின் இருக்கிறது. 272 வரணும் என்றால் நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 60 சீட் வந்து இந்த 3 மாநிலங்கள்லயே வந்து போகக்கூடிய அந்த வாய்ப்பு நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த 60 சீட்டும் பிளஸ் நம்மளுடைய சவுத்ல போற ஒரு 10 15 சீட்டு சேர்த்தீங்கன்னா 75 சீட் வந்து ஏற்கனவே போயிடுச்சு. இப்ப இதை எங்க மேக்கப் பண்ண போறாங்கன்றதுதான். எங்க மேக்கப் பண்ண போறாங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒடிசால சில சீட்டுகள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல தான் அவங்க வந்து மேக்கப் பண்றாங்க. ஆனால் குஜராத்ல போன முறை 26 26 அவுட் ஆஃப் 26. இனி அதுக்கு மேல மேக்கப் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. குஜராத் ஃபார்முலா தான் அந்த சூரத் ஃபார்முலாவா இருக்கிறது. சூரத்ல அந்த ஃபார்முலா வந்து அது இன்னொரு கொஞ்சம் மாற்றங்களோட இண்டோர்ல வச்சாங்க. இண்டோர்ல வச்ச அதே ஃபார்முலா வந்து இன்னொரு விதமாக கஜுராஹோல வச்சாங்க. இப்ப இந்த ஃபார்முலா வந்து பல இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல. வாரணாசியில கூட அது ஒர்க் அவுட் ஆகலைன்றது தான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. காங்கிரஸினுடைய தலைவர் வந்து மாநில தலைவர் வந்து அங்க வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. இப்ப வேற எங்கேயும் நிச்சயமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில தான் இப்ப தேர்தல் ஆணையம் இப்ப EC ஃபார் பிஜேபின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து நான் போட்டிருக்கேன். அதாவது தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய ஒரு அங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன இது என்ன கான்ட்ராக்ட்னு எனக்கு புரியல. ஒரு கான்ட்ராக்ட்ல பணங்கள் கைமாறப்படும். இது அந்த மாதிரியான கான்ட்ராக்டான்னு தெரியவில்லை. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு ஒத்தாசை செய்கின்ற ஒரு இடமாக ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது. நேற்றைய தினம் கூட அமித்ஷா வந்து அடாவடித்தனமான பேச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு. அதே மாதிரி பிரதமரும் வந்து வார்த்தைக்கு வார்த்தைக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான பேச்சு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரும் கேள்வி கேட்கறதில்லை தேர்தல் ஆணையத்துல. எல்லாரும் அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ வந்து அப்படி ஒரு பாடி இருக்கான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஏதோ பாஜக தேர்தல் நடத்துற மாதிரி தான் இருக்கிறதே தவிர தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துற மாதிரி தெரியவில்லை. அப்ப அவர்கள் வந்து ஒரு 7% வந்து ஜாஸ்தியாக கொடுத்திருக்கிறார்கள். திடீரென்று ஒரு 7% இன்க்ரீஸ் இன் போலிங் என்று காமித்துக் கொண்டு 4 பேஸ்ல காமித்துக் கொண்டு ஒரு நம்பர் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அது இருந்தால் கூட இந்த இதுல இன்னொரு விஷயம் குறிப்பிட வேண்டியது தெர் இஸ் நோ மோடி வேவ். எங்கேயுமே மோடி அலை என்ற விஷயமே கிடையாது. அப்போ மோடி அலை இல்லை என்றால் பாஜகவுக்கு யார் ஓட்டு போடுவாங்க? இதுதான் கேள்வியாக வருகிறது. மோடி அலை இல்லை என்றால் பிஜேபியை நம்புவர்கள், அதாவது RSS காரர்கள், அதாவது ரைட் விங் நபர்கள் மட்டும்தான் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க. அது எந்த மாதிரி ரைட் விங் நபர்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த டிவி டிஸ்கஷன் எல்லாம் வருவாங்க இல்லையா? ஒரு அடாவடித்தனமான பேச்சு இல்லை என்றால் என்று என்ன ஆனாலும் அதை வந்து தரந்தாழ்த்தி, அதாவது எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாலும் அதை வந்து தரக்குறைவாக பேசுறது. இந்தியா கூட்டணியை வந்து இண்டி கூட்டணின்னு கூப்பிடுறது. அப்ப நாம வந்து ND கூட்டணின்னு கூப்பிடலாமா அவங்கள? அதே மாதிரி பிஜே பார்ட்டின்னு கூப்பிடலாமா? பிஜேனா இங்கிலீஷ்ல அதுக்கு அர்த்தம் என்னன்னு இவங்களுக்கு தெரியுமா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு கிராஸ் அண்ட் அந்த ஆளுகள் இருக்கா இல்லையா? இப்ப நரேந்திர மோடி கூட இண்டி கூட்டணி தான் கூப்பிடுவார். அமித்ஷா இண்டி கூட்டணி தான் சொல்லுவாங்க. அப்ப இவர்களுடைய அதே கிளாஸ்ல இருக்கிற நபர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு வாக்களிப்பார்கள். மாடரேட் ஹிந்துஸ் டெஃபினட்டாக வாக்களிக்க மாட்டார்கள். மாடரேட் ஹிந்துஸ்க்கு வந்து இப்ப இஸ்லாமியர்களை அடிக்கணும், கொல்லணும் என்ற அந்த ஆசையெல்லாம் கிடையாது. இந்தியா வந்து நன்றாக இருக்கணும். இந்தியா வந்து ஒரு உலகிலேயே முன்னேறிய ஒரு நாடாக இருக்குன்னு நாம் வந்து அனைவருக்கும் வசுதேவ குடும்பகம் என்ற அந்த அடிப்படையில் வந்து அனைவருக்கும் நாம் வந்து ஒரு விஸ்வகுருவாக திகழ வேண்டும் என்றுதான் ஒரு ஆவரேஜ் ஹிந்து இந்தியனுடைய விருப்பமாக இருக்கு. அந்த விருப்பத்துக்கு நேர்மாறாக இல்லை இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும், இஸ்லாமியர்களை வந்து இங்க துரத்து விட வேண்டும், இஸ்லாமியர்கள் கோ டு பாகிஸ்தான் என்று பேசுகின்ற ஒரு கும்பலாக இவர்களுடைய தலைவர்கள் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு தொண்டர் வரை தென்படுகிறார்கள். அப்ப இந்த கும்பல் தான் இவருக்கு வந்து ஓட்டு போடுது. அப்ப என்னை பொறுத்தவரை வந்து இவங்க சொல்ற அந்த நம்பர்ஸ் எல்லாம் அதீதமான நம்பர்ஸா இருக்கிறது. ஏறத்தாழ இவர்கள் வந்து முன்னாடி இருந்த அதாவது ப்ரீ அந்த 2004 ரேஞ்ச் இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்சுக்கு போகக்கூட வாய்ப்பு கூட இருக்குது என்றுதான் இந்த ஒரு 4 ஃபேஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிகிறது. ஒரு பெரிய சரிவு நோக்கி நகருது அப்படிங்கிறத நீங்க குறிப்பிடுறீங்க. இந்த சரிவுக்கான காரணம் என்னவா சார் நடந்தது? எப்படி களம் மாறுச்சு? ஏன்னா வந்து வந்து எலக்ஷன் ஃபேஸ் ஆரம்பிக்கும்போது மொத கட்டம் ஆரம்பிக்கும்போது 400ன்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு 4 ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த சரிவு நோக்கி நகர்ந்துச்சு? மோடி அலை எப்படி வடக்குல இல்லாம போச்சு? இது வந்து ஒரே ஒரு பதில் தான் அது. ஒரே ஒரு வார்த்தை தான். நரேந்திர மோடி என்ற அந்த வார்த்தை தான் இதற்கு பதிலாக அளிக்க முடியும். ஏனென்றால் அவர்தான் பாஜக கிடையாது. பாஜக என்ற கட்சி கிடையாது. நரேந்திர மோடி என்ற மனிதர் தான் இருக்கிறார். நரேந்திர மோடி என்ற மனிதர் வந்து அதீதமான நம்பின ஒரு கட்சி. அப்ப கட்சியே கொண்டு போய் அவருடைய அடங்க வச்சிடறாங்க. சங்க பரிவாரை கொண்டு போய் அவருடைய அடக வச்சிடறாரு. அப்போ அதன் பிறகு வந்து இந்த பிம்பத்தை வளர்த்தி வளர்த்தி ஊதி 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 கடைசியில வந்து என்னென்ன விஷயங்கள் செய்தார்கள்? G20 ஒரு மாநாடு இங்க நடக்கிறது. இப்பவும் ஒரு G20 நடந்து கொண்டுதான் இருக்கிறது. G20 என்பது பிரேசில் தலைமை ஏற்று நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாச்சும் சவுண்ட் இருக்கா? இதான் பிரச்சனை இதுதான். இங்க வந்து விஸ்வகுரு அப்படின்னு எல்லாம் போட்டு 4000 கோடி கிட்டக்கு வந்து அதுக்கு வந்து
எக்ஸ்பென்ஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி நரேந்திர மோடி தான் எல்லாத்துக்குமே லெசன் கொடுத்துட்டு இருக்காருலாம் சொல்லி அது ஒரு ஒரு ஃபிளாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பப்ளிசிட்டி கொடுத்த ஒரு நபர். அந்த பப்ளிசிட்டி வந்து ஒண்ணுமே விலை போகலை என்றுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 20,000 இருந்து 30,000 கோடி வந்து அரசாங்க பணத்திலேயே வந்து பெரிய கேம்பெயின் வந்து மோடிக்காக நடத்தப்பட்டது. அதை தாண்டி பிஜேபி வந்து சமூக ஊடகங்கள்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அவர்களுடைய அந்த செலவுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு 30,000 40,000 கோடிக்கு வந்து பப்ளிசிட்டி மெட்டீரியலும் பப்ளிசிட்டியும் செய்த ஒரு நிறுவனமாக இன்னைக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது. அப்படி இருந்து கூட அந்த அளவுக்கு காசு செலவாக்கி கூட இந்த 5 வருட காலத்துல வந்து நரேந்திர மோடியினுடைய சாகிங் இமேஜை வந்து அவர்களால் உயர்த்தி பிடிக்க முடியவில்லை. அது ஏன் உயர்த்தி பிடிக்க முடியவில்லை என்று பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அப்ப இது பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இதுதான். நரேந்திர மோடியில் நம்பினார்கள். அந்த ஒரு பர்சனுடைய மேஜிக்ல நம்பினார்கள். அந்த பர்சனுக்கு வந்து இப்போ மேஜிக் வந்து திடீரென்று மறந்து போயிட்டு, இல்லை என்றால் மக்கள் வந்து அந்த மேஜிக்ல வந்து நம்பவில்லை. அப்ப ஆக மொத்தம் டோட்டலா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மோடி மேஜிக் இல்லாதனால இந்த தேர்தல்ல வந்து ஏறத்தாழ பாஜக வந்து வெச்சடி சரிவைத்தான் சந்திக்கும் என்றது. அப்ப மோடி மேஜிக் இல்லாததுதான் ஒரு முக்கியமான ஒரு கடகமாக நான் பார்க்கிறேன். சரி, அவரோட பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதுதான் சரிவுக்கு காரணம்னு குறிப்பிட்டீங்க. பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது எப்பவுமே தான் இல்ல. அவர்கிட்ட பொறுத்தவரைக்கும் இந்த 10 ஆண்டுகளாவே தான் வந்து மோடியோட வந்து 1.0லயும் ஆமா. அது இல்லன்னு தான் பார்த்தோம். 2.0ல அது இல்ல தான் பார்த்தோம். அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படிங்கிறத கிரவுண்ட்ல எப்படி மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க? எப்படி அது மாறுது? அது 10 வருஷம் ஆகும்போது தெரியும்ல. இது அது மட்டும் கிடையாது. இது பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு மட்டும் கிடையாது. எதிர்க்கட்சிகள் ஒன்றாக நிற்கிறார்கள். இது ஒரு ஓகே. காலத்திலயும் நடந்தது கிடையாது. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் இல்லை என்பது மட்டும் ஒரு அடிப்படை காரணமா வச்சு ஒருத்தன் வந்து ஒரு அரசாங்கத்தை வந்து தூக்கி போட முடியாது. அது வந்து அ நம்மளுடைய என்எஸ்ஏ டோவல் பலமுறை வந்து அவர் வந்து விவேகானந்தா ஃபவுண்டேஷன்ல இருக்கும்போது குறிப்பிடுவார். அ முன்னாடி ஐபியினுடைய தலைவரா இருந்தார். அந்த சமயத்துல அது ரிட்டயர் ஆன அப்புறம் அந்த விவேகானந்தா ஃபவுண்டேஷன் என்ற அந்த இதுக்கு வர்றாரு. அங்க அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க அரசாங்கத்துல இருக்கும்போது நீங்க என்ன வேணா செய்யலாம். அதாவது இது கரெக்ட்டா இருக்க வேண்டியது இல்ல, தப்பா என்ன வேணா பண்ணலாம். நீங்க எஃபிஷியன்ட்டா இருக்க வேண்டியது இல்ல. ம். பேசிக்கலி என்ன அடாவடித்தனம் வேணா பண்ணலாம். ஆனா, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, பெர்செப்ஷன் மேனேஜ் பண்ண வேண்டும். அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட போய் சேருது? அந்த விஷயத்தை வந்து இப்போ டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷன் வந்து அனைவருக்கும் தெரியும். அடாவடித்தனமான அறிவில்லாதனுடைய விளைவாக நாட்டையே சீர்குலைக்கின்ற எக்கானமிக்கலி இந்தியாவை வந்து பின்னோக்கி அனுப்பினா 5 வருடம் பின்னோக்கி அனுப்பின ஒரு முடிவு என்று அனைவருக்கும் தெரியும். ஆனா பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி வருது? கள்ளப்பணத்தை பிடித்து விட்டோம். கருப்பு ம். பணத்தை அங்க பிடித்து விட்டோம். நாட்டுல டெரரிசம் இருக்காது. இப்படி ஒரு பெர்செப்ஷன் வந்து கிரியேட் பண்றாங்க இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும். எஸ். ஃப்ளாட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி. அதே மாரி கோவிட் மேனேஜ்மென்ட் எந்த எடுத்தாலும் வந்து இந்த மேனேஜ்மென்ட் தான் பெர்செப்ஷன் மேனேஜ்மென்ட் தான் முக்கியம் என்று அவர் நம்புகிறார். அதுல தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப பெர்செப்ஷன் மேனேஜ்மென்ட்ல வண்டி ஓடுனதுனால 2019 எதிர்க்கட்சிகள் வந்து அனைவரும் வந்து நினைத்தார்கள். ஐயோ! இவ்வளவு மோசமான அரசாங்கத்தை எவன்டா மறுபடியும் வந்து கொண்டு போய் உட்கார வைப்பான். நாம எல்லாம் வந்து தனித்து நின்னால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப நான் பிரதமர், நீ பிரதமர் என்றெல்லாம் வருகிறது. அப்ப இவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நாம இவ ஆட்சி எவ்வளவு மோசமா இருக்கிறது. அதனால நிச்சயமாக மாற்றி விடுவார்கள் என்று நினைத்தார்கள். அப்படி நடக்கல இல்லையா? அதான் பிரச்சனை. அவங்க பெர்செப்ஷன் மேனேஜ்மென்ட் வந்து வேலை செய்கிறது. அதன் பிறகு 2019ல ஒரு பெரிய ஒரு மேண்டேட்டோட திரும்பி வருகிறார். பெரிய ஒரு அன்ஹெர்ட் ஆஃப் மேண்டேட். எத்தனையோ காலத்துக்கு பிறகு வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்ன்மென்ட். ஸ்டேபிள்னா ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்ன்மென்ட் வந்து ம். ஆட்சிக்கு வருகிறது. அதுனு அது மூலியமாக நடந்த இந்த நாட்டையே சீர்குலைக்கின்ற இந்தியாவினுடைய சோசியல் ஃபேப்ரிக்க அப்படியே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து நிலவிக் கொண்டிருந்தது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதனுடைய இந்தியா இஸ் ஃப்ரேட் அட் இஸ் எட்ஜஸ் மட்டும் கிடையாது. இப்ப ஹார்ட்டே வந்து அந்த அளவுக்கு ஃப்ரேடா இருக்கிற ஒரு நிலைமையை வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஒரு நிலைமையில இருந்து பேசும்போது தான் நமக்கு தெரிகிறது மக்களிடையே இதை ஒண்ணு போய் சேர்ந்திருக்கிறது. 2வது எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இருக்கிறார்கள். 3வதாக இந்த பெர்செப்ஷன் மேனேஜ்மென்ட் வந்து இந்த முறை வொர்க் பண்ண மாட்டேங்குது என்றுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. அந்த பெர்செப்ஷன்ல வந்து அவங்க செட் பண்ண பெர்செப்ஷன் வந்து தோல்வி அடைஞ்சுச்சு அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. ஆமா. இப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் தனக்கு தோல்வி தான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பேஸ்லயும் நமக்கு அதுதான் வந்து பரிசே கிடைக்குது அப்படிங்கிற சில அசம்ப்ஷன் அவங்களும் வந்திருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரப்படுத்தணும். அதன் மூலமா வந்து வெற்றியை நம்ம ஈட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கணக்கு போட்டாங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்கலையா? ஆமா, வெறுப்பு பிரச்சாரம் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஓரளவுக்கு தான். எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த மோதியை நம்புகின்ற, இந்த மோதியினுடைய இந்த இண்டி கூட்டணி என்று பேசுகிற அந்த கும்பல் இருக்கு இல்லையா? அதான் அதான் பேரோமீட்டர்னா அதான். இண்டி கூட்டணி என்று பேசுகின்ற நபர்கள் வந்து நிச்சயமாக வாக்களித்து விடுவார்கள். அப்புறம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
இவர் திடீரென்று மாறுகிறார். மாறி வந்து இஸ்லாமியர்கள் என்னுடைய சகோதரர்கள், நான் சொல்லவே இல்ல. ஹிந்து, முஸ்லீம் ம். பண்றவன் யாரும் வந்து அரசியல்ல இருக்கக்கூடாது என்றெல்லாம் பேசுறாரு. அது வந்து மாடரேட் ஹிந்துஸ்க்கான ஒரு செய்தியாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இஸ்லாமியர்களுக்கான செய்தி கிடையாது. அது வந்து மாடரேட் ஹிந்துஸ்ட்ட இல்லப்பா நான் வந்து இவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல வந்து எனக்கு தெரியும். நீ இல்லன்னா நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியணும். அப்ப எக்ஸ்ட்ரீம் ஹிந்துஸ் வந்து எப்போ ஓட்டு போடணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரீம் கருத்துக்களை குறித்தான் ஆக வேண்டும். அப்ப அதான் வந்து இந்த மாரி அ அ மங்கள் சூத்திரம் எடுத்து குடுத்துருவாங்க. மஸ்ஜித், முஸ்லிம் அந்த அந்த வருகின்ற அந்த அது எல்லாமே நெகட்டிவ் கான்னோடேஷன்ல வருகின்ற விஷயங்கள் வந்து அமித்ஷா பேசிக் கொண்டிருப்பார். நரேந்திர மோடி பேசிக் கொண்டிருப்பார்கள். அது எக்ஸ்ட்ரீம் ஹிந்துஸ்க்காக. மாடரேட் ஹிந்துஸ்க்காக ஆன் ஆல்டர்னேட் டேஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்து, முஸ்லீம் எல்லாம் நான் பேசுறது கிடையாது. அதெல்லாம் நீங்க சொன்னா தவறு அப்படின்னு சொல்லி. அப்ப மாடரேட் ஹிந்துனுடைய ஓட்டு இல்லாமல் இவர்கள்லாம் ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. மாடரேட் ஹிந்து இஸ் ஃபெட் அப். அவனை பொறுத்தவரை இனி இவர்கள் வேண்டாம் என்ற முடிவு வந்து நிச்சயமாக எடுத்து விட்டார். வேற எவன் வந்தாலும் பிரச்சனை இல்ல என்ற முடிவு வந்து அவங்க வந்து பல இடங்கள்ல எடுத்து விட்டாங்க. அப்ப அதனாலதான் இன்றைக்கு வந்து இது இப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது. இதுல நான் ஒண்ணும் மறந்துவிட முடியாது. என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன், என்டையர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி வந்து பாஜக வந்து தன்னுடைய கையில வச்சிருக்கிறது. அப்போ ஒரு ரவுட் இருக்காது. 77ல இந்திரா காந்திக்கு வந்த அந்த மாதிரியான ஒரு ரவுட் வந்து நிச்சயமா இருக்காது. ஏனென்றால் இருக்கவன் பூரா அவங்க கூட தான் இருக்கான். எந்த ம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆகுது 2 முதலமைச்சர்களை சிறைபிடித்து வச்சிருக்காங்க. ஒரு முதலமைச்சர் தான் வெளிவர முடியுது. இன்னொரு முதலமைச்சர் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னமும் வந்து அவருக்கு பெயில் அளிக்கவில்லை. அங்க எலக்ஷன் கூட முடிஞ்சு போச்சு. அவருக்கு இன்னும் பெயில் அளிக்கவில்லை என்றால், அப்போ என்ன பொதுமக்கள் என்ன இதுல இருந்து புரிய வேண்டும் என்ற விஷயம் இருக்குல்ல. ஏன் செந்தில் பாலாஜிக்கு எலக்ஷன் டைம்ல பெயில் குடுக்கவில்ல? அவர் என்ன எலக்ஷன் பார்ப்பாரா? இல்ல வந்து தன்னுடைய எதிரான சாட்சிகள வந்து டெஸ்ட்ராய் பண்ண பார்ப்பாரா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான். சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, தேர்தல் ஆணையம் ஆனாலும் சரி, மக்களுக்காக செயல்படுகிறதா என்ற அந்த கேள்வி நிச்சயமா எழுப்ப வேண்டியது இருக்கு. என்னை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட்ட விட தேர்தல் ஆணையம் தான் பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸாக அங்கேயே வந்து வைத்துக் கொள்ளலாம். அதாவது அங்க ஒரு ரூம் குடுத்தாங்கன்னா இவங்க போய் செட்டில் ஆயிருவாங்கன்ற ஒரு அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒத்தாசை செய்கின்ற ஒரு பாடியாக இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு இடத்தில் இருந்துதான் எதிர்க்கட்சிகள் வந்து போராடி கொண்டிருக்கிறதுன்னு நம்ம மறந்துவிட முடியாது. ஓகே. என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கையில வச்சிருக்காங்க. குறிப்பா எலக்ஷன் கமிஷனே கையில வச்சிருக்காங்கன்னு குறிப்பிடுறீங்க. அப்படி வச்சிருந்து கூட அவங்களால வந்து இந்த இந்த எலக்ஷன்ல அந்த பெரும்பான்மை தக்க வைக்கிறதுக்கு அவங்களால முடியாம போறதுக்கான சூழல் எப்படி மாறி இருக்கு சார்? இல்ல அது வந்து இப்போ ஒரு தேர்தல் சூரத் எடுத்துங்களேன். சூரத்ல வந்து ம். நான் பலமுறை ம். பேசியிருக்கேன். அந்த ஒரு இடத்துல வந்து பாக்கி இருக்கிறவங்க எல்லாத்தையும் காலி பண்ணி ஒரே ஒருத்தர் வந்து உட்கார வேண்டும் என்றால், அதாவது அன்அப்போஸ்டா எலெக்ட் பண்ண வேண்டும் என்றால், அது ஒரு 1500 பேர் இருந்து 2000 பேரினுடைய அந்த கோஆப்பரேஷன் தேவைப்படுகிறது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே கோஆப்பரேட் பண்ண வேண்டும். குஜராத்ல இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் கோஆப்பரேட் பண்ண வேண்டும். 1. 2வதாக அங்க இருக்கின்ற தேர்தல் ஆணையத்திலிருந்து அதாவது ரிட்டர்னிங் ஆபீசர் அந்த கலெக்டர் இருக்காரு இல்லையா? அந்த ஆள் ஒரு நாள் பதில் சொல்லிட்டு ஆக வேண்டும் என்று இருக்கிறது. அவரு எஸ்பி, அங்க இருக்கிற போலீஸ்காரர், எலக்ஷன் அப்சர்வர்ஸ் இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இக்கோ சிஸ்டமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் இந்த என்டையர் இக்கோ சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கிறோம். அப்போ அவர்கள் அனைவரும் வந்து உள்ள வந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கான அதாவது அடாவடித்தனம் இந்த வரை அளவுக்கான ஆன்டி ஜனநாயக போக்கு வந்து அப்பதான் நடக்கும். அப்ப இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒத்தாசை செய்கிறது. ம். ஏனென்றால் திடீரென்று அவங்க இவரு சொல்லிட்டாராமா, அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாமா, இவன் விக்டரியாமா. அது ஒரு ஒரு விசாரணை கூட கிடையாது. எதற்காக 8 பேர் வந்து வாபஸ் வாங்கினார்கள்? இது இந்திய வரலாறுல எங்கேயுமே கிடையாது. இந்த ம். மாரி நடந்த விஷயம். அஃப்கோர்ஸ் அன்அப்போஸ்டா வந்து பல இடங்கள்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் இங்க இந்த மாரி அதாவது ஒரு காங்கிரஸ் கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாராமா. அதன் பிறகு டம்மி கேண்டிடேட்டையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாராமா. அதன் அதுல ஒரு விசாரணையே கிடையாதாமா. அதாவது முக்கியமான எதிர்க்கட்சி இந்தியாவில் இருக்கின்ற எதிர்க்கட்சியினுடைய கேண்டிடேட்டை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு ஜெயிக்கிறது என்பது இதை விட அருவருக்கத்தக்க ஒரு ஆன்டி ஜனநாயக செயலை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வெறுக்கத்தக்க ஒரு விஷயமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். அப்ப அதற்கு வந்து ஒரு 1500 பேர் 2000 பேர் வந்து தேவைப்படுகிறார்கள். இது வேணா குஜராத்ல நடக்கலாம். பாக்கி ஊர்ல வந்து நடத்துறது வந்து கஷ்டம். அதனாலதான் இண்டோர்ல இன்னொரு முறை வந்து கையாளுறார்கள். இண்டோர்ல வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு எதிராக 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல வந்து அட்டெம்ப்ட் மர்டர் என்ற செக்ஷன் வந்து சேர்க்கிறாரு. அந்த ஆள் பயந்துட்டாரு. பயந்து போய் சரண்டர் ஆயிட்டாரு. சரண்டர் ஆன உடனே வந்து அவர் வந்து வாபஸ் வாங்குறாரு. அது இண்டோர்னுடைய மாடல். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாடல் வச்சிருக்காரு. சில இடங்கள் இது ஒர்க் ஆகும். பல இடங்கள் இது ஒர்க் ஆகாது. இதுதான் நம்மளுடைய ஹோப்பா இருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் கரப்ட் இல்லை என்றதுக்கு இந்த தேர்தல் ஒரு சான்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னுடைய ஃபெய்த், ஹோப் அதா தான் இருக்கிறது. ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன அந்த 2 விஷயத்த குறிப்பிட்டீங்க. அந்த 2 இடத்துல நோட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு. குறிப்பா சூரத்ல நோட்டாங்கிற விஷயத்த கடந்தே அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார்ன்றது எலக்ஷன் கமிஷன் அறிவிச்சது. ஆனா இந்தூர்ல வந்து அந்த நோட்டாக்கு வாக்களிக்கன்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு பிரச்சாரத்த முன்னெடுத்தாங்க. அது எப்படி சார் கை குடுக்குமா அந்த ஸ்ட்ராட்டஜி? இல்ல. நோட்டாக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. நோட்டால நீங்க என்ன போட்டாலும்
இட்ஸ் நாட் இப்ப நோட்டாக்கு வந்து 1,00,000 ஓட்டு வந்து இவருக்கு வந்து ஒரு ஓட்டு வந்தாலும் இவர் தான் வின்னிங் கேண்டிடேட். வெற்றி பெற்றார். அதான். ஒரு ஓட்டு வந்தா கூட அவர்தான். அவருடைய ஓட்டு மட்டும் அவர் போட்டா கூட அதனால அங்க தேர்தல் நடத்துறதுல வந்து நிச்சயமாக அர்த்தம் கிடையாது. பட் தேர்தல் ஆணையம் வந்து விசாரணை செய்திருக்கணும். இது எதற்காக 2 கேண்டிடேட்ட வந்து இவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அதனுடைய பின்னணி என்னன்றது நிச்சயமாக விசாரிச்சிருக்க வேண்டும். அது விசாரிக்காமலே வந்து நமக்கு ஒரு 3, 4 நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இவரே வந்து பிஜேபி கூட தான் இருக்கிறார் என்று காங்கிரஸ் கேண்டிடேட்டே வந்து பிஜேபி கூட இருக்கிறாருன்னா அதன் பிறகுதான் தெரிய வருது. நல்லது சார். ஒரு விரிவான பார்வை இந்தியாவுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி அமையுங்கிறத பற்றி ஒரு விரிவான பார்வையை நீங்க இந்த நேர்காணல பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.